பல்வேறு சமூக ஊடகங்களில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக தலைவர் எழுச்சித் தமிழர் அவர்களுக்காக பல்வேறு அவதூறுகளை ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் பொதுமக்களை அச்சுறுத்துகின்ற வகையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கின்ற வகையில் பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் எங்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைத்து வருகின்றார்கள். அவ்வாறு இருக்கையில் தம்பி சிறுத்தைக்கனி அவர்கள் ஒன்றும் ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் எந்த கருத்தையும் விதைக்கவில்லை. ஆனால் அந்த நிகழ்வுக்கு பிறகு தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த பல்வேறு நபர்கள் அவரது தொலைபேசியை தொடர்பு கொண்டு அவரை அச்சுறுத்தி வருகின்றார்கள். நேற்று பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநகர் மாவட்ட செயலாளர் வீரமுத்து என்பவர் சிறுத்தைக்கனி அவர்களை தொடர்பு கொண்டு நீண்ட நேரம் அவரது தொலைபேசியிலே வாக்குவாதம் நடத்துகின்றார். அந்த வாக்குவாதம் முடிகின்ற வகையில் அவரை தூக்கி விடுவோம், நடமாட முடியாது என்கின்ற வகையில், அதாவது அதுக்கு நேரடியான பொருள் என்ன, கொலை செய்து விடுவோம், நீ உயிரோடு இருக்க முடியாது என்கின்ற வகையில் அந்த கொலை மிரட்டல் விடுத்து முடிக்கின்றார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக அணி மிக வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இந்த அணியை சீர்குலைக்க வேண்டும், உடைக்க வேண்டும், தலைவர் எழுச்சித் தமிழர் அவர்களை தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்து அந்த கூட்டணியில் தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற அச்சுறுத்தல்களை விடுவது, சமூக பதற்றத்தை உருவாக்குவது நீடித்து வருகின்றது. நாங்கள் சட்டத்தை நம்பக்கூடியவர்கள். தலைவர் எழுச்சித் தமிழர் அவர்கள் எங்களை அப்படி தான் வழிநடத்தி வருகின்றார். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து அந்த குற்றவாளியாக இன்றைக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜக கட்சியை சேர்ந்த மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் வீரமுத்து அவர்கள் மீது சட்டப்படி இந்திய தண்டனை சட்டம் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை இந்த சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எஸ்பி அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம். உரிய நடவடிக்கை எடுப்பதாக எஸ்பி அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார்.